சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. சங்கரம் சிவசங்கரம். இன்று 11வது டிசம்பர் திருநாள், மகாகவி பாரதியின் பிறந்த நாள். பன்மொழி புலமை, தமிழில் மிகச்சிறந்த கவித்துவம், நாட்டுப்பற்று, பெண்ணுரிமை போராளி, தெய்வீகம் என பன்முகத்தன்மையோடு வாழ்ந்து மறைந்த தேசப்பற்றாளன் அந்த முண்டாசு கவிஞன். அவரது வாழ்க்கை வரலாற்றை அவரது பிறந்த நாளில் தெளிவுபடுத்தி அருள வேண்டுகிறோம். துடித்தெழுந்து தன் மெலிந்த தோளை கொட்டி அழடா என்று ஆர்ப்பரிப்பான். பாரதியாருடைய கவிதைகளை கேட்டால் ரொம்ப வயசானவங்க கூட துடித்து எழுவாங்க, தோலை தட்டிக்கிட்டு அப்படின்னு ஆர்ப்பரிப்பான். அந்த அளவுக்கு கவிதைகளை அவர் எழுதினான். பட் த பிட்டி இஸ், இந்த முட்டாள் ஜனங்க அந்த ஆளை புரிஞ்சிக்கவே இல்லை லாஸ்ட் வரைக்கும். அவர் இறந்தபோது 10 பேரோ 11 பேர் தான் சுடுகாட்டுக்கு போனாங்க. இங்கே தான் ட்ரிபிள்கேனில் அடக்கம் பண்ணாங்க. ஒன்லி அவ்வளோ பெரிய கவிஞன். ஏன்னா இன்றைக்கி கொண்டாடல, அது வேறு விஷயம். வாழ்ந்த காலத்தில் 11 பேர் தான் போனாங்க ஃபியூனரலுக்கு. ஸோ இந்த முட்டாள்கள் ஜனங்க, இது முதல் பாயிண்ட். ரெண்டாவது, இந்த சைக்கோபென்சின்னு ஒரு இருக்கும். இப்போது மகாத்மா காந்தி இன்றைக்கி இருக்கிற விவேகானந்தர் இல்லத்தில் வந்து தங்கியிருந்தார். இப்போ அவர் கூட சத்தியமூர்த்தி இவங்கெல்லாம் இருந்தாங்க. காமராஜருடைய மென்டார் சத்தியமூர்த்திங்கிறவர் நேராக கிடுகிடுன்னு மாகவி பாருங்க, மிஸ்டர் காந்தி, டுடே ஐ ஹேவ் எ மீட்டிங், ஆர் யூ அட்டெண்டிங் அப்படின்னா. இவ்வளோ ஸ்ட்ரெயிட், நோ பந்தா நத்திங். உடனே இவங்கெல்லாம் நோ நோ ஹியர்ஸ் அதர் அப்பாயின்மெண்ட்ஸ்னாங்க. ஓகே அப்படின்னு. மகாத்மா காந்தி சொன்னாலும் இந்த ஆள் சாதாரண ஆளுன்னு நினைக்காது, எஸ் லாட் ஆஃப் எனர்ஜி, நீங்கள் ஒழுங்காக யூஸ் பண்ணிக்கோங்கன்ட்டு. யாராவது யூஸ் பண்ணாங்களா? யாரும் யூஸ் பண்ணாங்க. பாரதி பாடின ஒரு கவிதை, காலா சற்றே என் காலருகில் வாழா, உன்னை நான் சிறு புல்லென்ன மதிக்கின்றேன். யமதனை பார்த்து பாரதி சொல்கிறான், என் கால்கிட்ட வா, நான் உன்னை புல் மாதிரி மெரிக்க போகிறேன் அப்படின்னு. எந்த நேரத்தில் அப்படி சொன்னானோ பாவி. ட்ரிபிள்கேன் பார்சாரதி கோயில் யானை மெச்சம் செத்தம் தான் சொன்னது. அப்படியே வாக்கு பலித்தம் பண்ணுறதுக்காக நம்ம சொல்கிறோம். அவர் எட்டயபுரம் என்ற ஊரில் சாதாரண குடும்பத்தில் தான் பிறந்தார். கல்யாணம்லாம் ஆகியிருந்தது. ஒரு பெரிய புரட்சியாளர். அதாவது இன்றைக்கெல்லாம் இவனுங்க என்னென்னோ ஜாதி ஒழிப்பு அது இதெல்லாம் சொல்கிறாங்களே, அந்த ஆள் வந்து ஒரு ஹரிஜனை கூப்பிட்டு அவனை அடாப்ட் பண்ணி அவனுக்கு பூணூலெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணார். அக்ரகாரத்தில் இருக்கிறவங்களே திட்டினாங்க, இதெல்லாம் பண்ணுறியன்ட்டு. அந்த அளவுக்கு ஒரு புரட்சியாளர். அவர் பாடாத பாட்டு இல்லை. முகமது நபியை பற்றி பாடுவார், இயேசுநாதரை பற்றி பாடுவார், எல்லா கடவுளை பற்றியும் பாடுவார். இந்து மதத்திலேயும் முருகரை பற்றி பாடுவார், பிள்ளையார், ராமர், கிருஷ்ணர், எல்லாரை பற்றியும் பாடுவார். அண்ட் அவர் எழுதுனதில் ரொம்ப மகத்தான கவிதைகள் அப்படின்னா ஒன்று பாஞ்சாலி சபதம். பாஞ்சாலி சபதம்னா என்ன? மகாபாரதத்தில் அந்த திரௌபதி சபதம் போட்டார் இல்லையா, நான் கூந்தலை முடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஒரு போர்ஷன் மாத்திரம் அவர் தனியாக எழுதினார். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருப்பார். அதில் ஒன்று வந்து ஒரு ஹிஸ்டரி எபிக், இன்னொன்று அவருடைய ஆளுமை. அவங்கெல்லாம் போயின்னே இருக்காங்க, பஞ்சபாண்டவர்கள். அப்போது ஈவினிங் சன்செட்டை பார்க்குறாங்களாம். அந்த ஈவினிங் சன்செட்டை பார்த்த உடனே அந்த இடத்துல அவங்க அதெல்லாம் ஆச்சரியப்பட்டு பார்க்குற மாதிரி ஒரு கவிதை எழுதுகிறாரு. என்ன சொல்கிறார் அந்த இடத்துல, நீல வண்ணம் ஒன்றில் எத்தனை வகையடி. அந்த ப்ளூ கலர் இருக்கே, அதில் எவ்வளோ அழகாக எத்தனை விதமான கலர்ஸ் கலந்துருக்குது பார்த்தியா. இருட்கடல், ஒளித்திரள், வண்ண களஞ்சியம். இருள் நடுவில் ஒரு கடல் இருக்கிற மாதிரி இருக்குது. வண்ண களஞ்சியம்னு ட்ரெஷர் ஆஃப் ஆல் கலர்ஸ் இஸ் தேர். ஒளித்திரள்னா the luminous lights and rays are there அப்படின்னு சொல்லிட்டு,
தங்க தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் அப்படிங்கிறது. தங்கத்தில் தாம்பாளம் மாதிரி இல்லை திமிங்கலம் மாதிரிலாம் மிதக்குது பார்த்தியா அப்படின்றது. சுடர் பருதியை சூடவே படர்முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. பாரு, மேகத்தை சுற்றி சூரியனை சுற்றி மேகங்கள்லாம் எப்படி பற்றி இருக்குது பாரு. சுடர் பருதியை பருதினா சூரியன் சூழவே படர்முகில் எத்தனை தீப்பட்டு எரிவன. வண்ணக்களஞ்சியம் இருக்கடல் ஒளித்தரல் வண்ண தாம்பலம் தாம்பலம் மிதக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமான கவிதைகளுக்கு சொந்தக்காரர். அவர் எல்லாத்த பற்றியும் எழுதியிருக்காருங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த நாட்டில் அவரை மதிக்கலை. ஒன்று, அவர் ஒரு மாதிரி புவர் மேன், ரொம்ப ஏழை. இந்த அரசாங்கம் எங்கே இந்தியாவில் பிரிட்டிஷ் அரசாங்கம் கைது பண்ணிடுமோன்ட்டு பாண்டிச்சேரியில் போய் இருந்தார். அண்ட் பாண்டிச்சேரியில் இருக்கிற போது இங்கிலீஷ் கவர்மெண்ட்டினுடைய, அது பாண்டிச்சேரி ஃப்ரெஞ்சு கவர்மெண்ட்டு, அதனால் இங்கேருந்து உளவாளிகள் போய் பாண்டிச்சேரியில் அவர் எப்படியோ அரெஸ்ட் பண்ணி தூக்கினோன்ற அளவுக்கு ஒரு நிச்சயகண்டம் பூர்ணாயுசில் தான் அவர் பாண்டிச்சேரிலேயே வாழ்கிற மாதிரி வந்தது. அண்டு ஹி வாஸ் அட்ராக்டட் பை அரபிந்தோ. அண்ட் அவருடைய குருவாக அவர் சொன்னது ஒரு சங்கரனுங்கிறார். சங்கரன் என்றேன் நல் மங்களம் என்றான் அப்படிங்கிறது. அவருடைய குரு குள்ளசாமின்னு வரும். அந்த குள்ளசாமிங்கிறது யாருன்னு இன்றைக்கி வரைக்கும் ஜனங்களுக்கு தெரியல. அது யார் என்னங்கிற மாதிரி தெரியல. அது நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு ரமணரோ இல்லை அந்த மாதிரி, இல்லை ஈவன் சேஷாத்திரி சாமிகளோ கூட இருக்கலாம். குள்ளமாக இருந்த ஒரு சாமி தான் அவருடைய குருங்கிறது. இப்போ என்ன பண்ணுறாரு, அவர் குருவை தேடி போகிறார். அவர் காலில் உதைக்கிறாரு. இருந்தாலும் இவர் காலை விடலை. அவர் தரன்னு எழுதுன்னு போகிறாரு. இழுத்துட்டு போய் நீங்கள் எனக்கு உபதேசம் கொடுத்தா தான் விட்டேன், இல்லைன்னா நான் உங்களை இன்றைக்கி விட மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் அவர்கிட்டே ஒரு சிஷ்யனாக இருந்தார். ஸோ பாரதியார் கவிதைகளில் அவர் அந்த குள்ளசாமி என்ற ஒரு சாமி வச்சார். அவர் எழுதின வரிகளில் ரொம்ப அற்புதமான வரிகள், எல்லாரும் அவங்கவுங்க வீட்டில் எழுதி வச்சுக்கக்கூடிய வரிகள் என்றது, எதற்கும் அஞ்சேன், யாருக்கும் அஞ்சேன், எங்கும் அஞ்சேன், எப்போதும் அஞ்சேன். நல்ல வரி தான். ஆனால் யாருக்கும் பயப்பட மாட்டேன், எங்கேயும் பயப்பட மாட்டேன், எப்பயும் பயப்பட மாட்டேன்றது ஒரு அற்புதமான வரி கோர்வை. இந்த அவர் செஞ்சார். நிறைய அவருடைய எல்லா கவிதையுமே பாராட்ட வேண்டிய கவிதைகள் தான். அல்லாவை பற்றி பாடியிருக்காரு, இயேசு பற்றி பாடியிருக்காரு, அண்டு குருநானக்கை பற்றி பார்த்துருக்காரு, லாலா லஜபதி ராயை பற்றி பாடியிருக்காரு. அவர் தொடாத துறை இல்லை. மிகப்பெரிய கவிஞர். அண்ட் அவர் எழுதுனதில் ஒன்று குயில் பாட்டு, இன்னொன்று பாஞ்சாலி சபதம். இது ரெண்டும் பெரிய அளவுக்கு ஒரு காவிகள் நல்லாவே இருக்கும். அது அண்டு குயில் பாட்டுங்கிறது என்ன, ஒரு இயற்கை அழகை ரசிச்சுட்டு அவர் பாடுற மாதிரி, அதில் ஒரு தத்துவ இதெல்லாம் இருக்கும். இப்போல்லாம் தமிழ்நாட்டு புக்கில் இதெல்லாம் பாடமாக வைக்கிறதே இல்லை. ஒரு காலத்தில் இருந்துச்சு, இப்போது யாரும் வைக்கிறது இல்லை. ஸோ மிகப்பெரிய கவிஞன். தமிழ்நாட்டில் வந்தவங்களையே அவன் தான் மிகப்பெரிய கவிஞன். அவங்க நல்ல கவிஞனாக இருந்ததுனாலேயே மற்ற நல்ல கவிஞர்களை மதிக்கக்கூடிய நல்ல புத்தி அந்த ஆளுக்கு இருந்துச்சு. யாமறிந்த புலவரிலே வள்ளுவனை போல் கம்பனை போல் இளங்கோ போல் பூமி தன்னில் யாங்கனுமே கண்டதில்லைன்னா, வள்ளுவர் மாதிரி இளங்கோ மாதிரி நான் பூமியில் எங்கேயுமே பார்த்ததில்லைன்னா, அதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. வள்ளுவர், பாரதியார், இளங்கோ, சிலப்பதிகாரம், இவங்க எல்லாத்தையும் பாராட்டி அவர் பாடியிருக்காரு. அண்டு ஹி வாஸ் நோயிங் ஸோ மெனி லாங்குவேஜஸ். பாரதியாருக்கு 7 லாங்குவேஜுக்கு குறையாமல் தெரியும்னு சொல்லுவாங்க. அவர் காசியிலெல்லாம் போய் அங்கே பண்டிதர்களோடெல்லாம் இருந்திருக்கார் ஒரு காலத்தில். அதனால் வடநாட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் அவருக்கு நல்ல பரிச்சயம் உண்டு. அவருக்கு பக்கத்து வீட்டில் சோத்துக்கே வழி இல்லை. அவங்க ஒய்ஃபு போய் பக்கத்து வீட்டில் கொஞ்சம் அரிசி வாங்கின்னு வர்றா, கஞ்சியாவது வச்சு குடிக்கலான்னு. அவள் பார்க்குற போது அந்த அரிசியெல்லாம் எடுத்து இவர் ஆஹான்னு கை கொட்டி இந்த காக்கா குருவியெல்லாம் சாப்பிட்றத பார்த்து சிரிச்சின்னு இருக்கார். அந்த அளவுக்கெல்லாம் ஒரு உணர்ச்சி வசப்பட்டவன். அண்ட் அவங்க போய் தலையில் அடிச்சுக்கிற இந்த மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் தான். அவனும் சம்பாதிக்க மாட்டான். அது நம்ம பிச்சை எடுத்துன்னு கஞ்சி கொடுக்கலான்னாலையும் விட மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி.
இப்போதான் இந்த காக்கை குருவி எங்கள் ஜாதின்னு எல்லாமே நமக்கு வேண்டியது தாங்கிற ஒரு பாவனையில் அவர் இருந்தார். சினம் என்னும் சேர்ந்தாரைக் கொல்லி என்று வள்ளுவம் சொல்லும் அதே வேளையில் ரௌத்திரம் பழகு என்று பாரதியாரின் புதிய ஆத்திச்சூடி நியாயமான கோபம் தேவைதான் என்று வலியுறுத்துகிறதே தங்களது மேலான கருத்து. டிபெண்ட்ஸ் ஆன் தி கண்டெக்ஸ்ட். உன் எதிரில் ஒரு அக்கிரமம் நடக்குது, ஒரு பெண்ணை யாரோ மிஸ்பிஹேவ் பண்ணுறான், அப்போ நீ வேடிக்கை பார்த்துன்னு இருக்க முடியாது. அதனால் அந்த இடத்துல உனக்கு கோபம் தேவைப்படும். வேறு ஒரு கண்டெக்ஸ்டில் கோபம் யார்கிட்ட சேர்ந்ததோ அது அவங்களே அழிச்சிடுங்கிறதுனால சினம் எனும் சேர்ந்தாரை கொல்லி, யார்கிட்ட கோபம் வருதோ அது அவங்களே அழிக்கும் அப்படிங்கிற பாவனையில் சொல்கிறாரு. குணம் எனும் குண்டேறி நின்றார் வெகுளி கணமேனும் காத்தல் அரிது என்று திருவள்ளுவர் சொல்கிறார். யார் நல்ல குணத்தினுடைய உச்சியை தொட்டுட்டாங்களோ அவங்க கோபத்தை கொஞ்ச நேரம் கூட மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி. அப்படி ஒரு கோபம் வந்தால் கூட அது ஒரு மாரல் ஆங்கராக இருக்கும். இப்போ நீங்கள் குழந்தைங்களெல்லாம் வந்து மிரட்டுறதுக்கு என்ன பண்ணுவீங்க, இல்லம் பண்ணுவீங்க இல்லையா, அது நிஜமான கோபமா? அப்படிலாம் சொன்னால் உங்கள் குழந்தை பயப்படுங்கிற மாதிரி. அதனால் கோபம் கூட ஒரு காரண காரியத்திற்காக ஒரு பாவனையாக வெளிப்பட்டால் அது தவறில்லை. அதனால் இதெல்லாம் அந்தந்த கண்டெக்ஸ்டில் நினைத்து பார்க்க வேண்டிய விஷயங்கள். திருவள்ளுவர் நிறைய இருக்காது. கதம் காத்து கற்றடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைத்து. எவன் கோபத்தெல்லாம் அடிக்கடி கொழுப்பெல்லாம் விட்டுட்டு இருக்கானோ அவன் எப்போ வருவான் தர்மதேவ வை மேலே விழி வச்சு காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துகிறாரு. இட்ஸ் என்ன சொல்கிறது, கண்டெக்ஸ்ட் ஓரியன்ட் திங். அது இப்போ எனக்கு கூட கோபம் வரும், ஆனால் வெளியே காட்ட மாட்டேன் இல்லையா, ரொம்ப ரேர். அப்படியே வந்தாலையும் இப்போ இந்த பொண்ணுக்கிட்டே எனக்கு கோவம்னா அவளை முறைச்சி பார்ப்பேன், பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்தா அடுத்த நிமிஷம் சிரிப்பேன். ஸோ என்னுடைய கோவம் கூட ஒரு நடிப்பு தான். கோவம்னா எல்லார் மேலேயும் வரும் இல்லை, இப்போ உங்களுக்கெல்லாம் கோவம் தான் வீட்டில் இருக்கிற எல்லார் மேலேயும் தாம் தூம்லாம் கத்துவீங்க. எனக்கு வந்தால் ஆன் இஷ்யூஸ் ஐ வில் எக்ஸ்பிரஸ் இட், பட் நாட் ஆன் இண்டிவிஜுவல்ஸ். இதெல்லாம் ட்ரைனிங்கில் வரக்கூடிய விஷயங்கள். கிட்டத்தட்ட 10,000 ஆண்டுகளாக நமது மக்கள் தொடர்ச்சியாக கைலாய யாத்திரையை மேற்கொண்டு வருகிறார்கள் என்று ஒரு ஆன்மீக கட்டுரை கூறுகிறது. தற்போது இருக்கிற மாதிரி எந்தவித வசதியோ போனால் திரும்பி வருவோம் என்ற உத்தரவாதமோ இல்லாத அந்த காலகட்டத்தில் மக்களை கைலாய யாத்திரையை மேற்கொள்ள வைத்த உந்து சக்தி எது? நிறைய பேர் சைனாவில் டிபெட்டில் இருக்கிற கைலாசத்துக்கு போனதான் நீங்கள்லாம் தப்பாக நினச்சிருக்கீங்க. அப்படியெல்லாம் இல்லை. ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் போகிறாருன்னா அவர் வந்து கைலை ஆரூர தோழமைன்னு கைலாசத்திலேயே சிவபெருமான் கூட இருந்தவர். அப்போ அவர் கைலாசத்துக்கு எப்படி போகிறாரு? சிவனே சொல்கிறாரு, நீ வந்த வேலை ஆயிடுச்சு, கைலாசத்தில் 2 சேடி பெண்கள் பார்வதியோட 7 மைட்ஸ் லவ் பண்ண, அதனால் பூமியில் போய் திருவத்தியூரில் ஞாயிறு கிராமம்னு ஒன்று இருக்குது, அங்கே ஒருத்தர் இருந்தால், அங்கே பறவை நாச்சியார் சங்கிலி நாச்சியார் அவங்கள லவ் பண்ணி சில அனுபவங்களெல்லாம் பெண்டிங் இருக்குது, எல்லாத்தையும் முடித்த உடனே ஒரு வெள்ளை யானை அனுப்பிச்சு நீ வந்துடுன்றார். அப்போ கைலாசத்துக்கு சுந்தரர் எப்படி போனார்? வெள்ளை யானையை ஆகாச மார்க்கத்தில் போனார். அவர் போகிறத பார்த்துட்டு அவருடைய ஃப்ரெண்டு சேரமான் பெருமாள் நாயனார், அவரும் மிகப்பெரிய சிவபக்தர், ஒருத்தர் அவர் குதிரை மேலே போயின்னு இருக்காரு. எதிரில் சுண்ணாம்பில் வெள்ளாவியெல்லாம் வச்சுட்டு ஒரு வண்ணம் வந்துட்டுருக்கான். அவனை பார்த்த உடனே இவருக்கு சிவபெருமான் மாதிரி தெரியும். காடுடைய சுடலை பொடி பூசி என் உள்ளம் கவர் கல்வன், அப்படியே சிவபெருமான் காட்டில் இருக்கிற சாம்பலை பூசி எதிரில் வரான்னு குதிரையிலேருந்து குச்சிக்கு விழுந்து அவனை கும்பிடுறாரு. அவன் பயந்து போய் அடியேன் மண்ணான் அப்படிங்கிறான். மலையாளத்துலேயும் தமிழ்லேயும் மண்ணான்னா மண்ணை வச்சு, அந்த காலத்தில் உங்கள் சர்ஃபு இதெல்லாம் கிடையாது அந்த காலத்தில், அதனால் மண்ணை வச்சு வெளுப்பாங்க. மண்ணான்னு பேர் மலையாளத்தில், மலையாளம் தெரியும், அட்வான்டேஜ். அடியேன் மண்ணான் அப்படிங்கிறான். உடனே சேரமான் என்ன பண்ணுறான், திரும்பி கீழ் வந்து அடியேன் சேரமான் அப்படின்னா, அவன் மண்ணான்றது வண்ணாங்கிறது, இவன் நான் சேரமான் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பெரிய ஆள். ஸோ சுந்தரர் போகிறத பார்த்தோடனே இவன் சுந்தரரேன்றான். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. தன் குதிரையில் அதுக்கு அதில் பஞ்சாட்சர மந்திரத்தை ஓரி
அந்த வெள்ளை யானையில் அது பின்னாலேயே போய் நிற்கிறோம். ஔவையார் பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிகிட்டு இருக்கா. இவங்க 2 பேரும் மேலே போகிறத பார்த்துட்டு, பிள்ளையாரே அப்படின்னா, பிள்ளையார் இதெல்லாம் பார்த்துக்கலாம், நீ ஒழுங்காக பூஜை பண்ணுன்னு. இந்த மாதிரி நல்லா பூஜை பண்ண உடனே தும்பிகளை தூக்கி அடிக்கிறாரு. இவங்க 2 பேருக்கு முன்னால் கைலாசத்தில் ஔவையார் போய் உட்காந்துன்னு இருக்கா. இதெல்லாம் டிவைன் மிராக்கிள்ஸ். அவங்கெல்லாம் அந்த நிலைகளை அடைந்திருந்தார்கள், அதனால் அவங்க போகிறாங்க. முந்தனத்து கூட நான் படிக்க சொன்னேன். கேரளாவில் சிவபிரபாகர சித்தியோகி இருந்தார். அவர் செங்கன்னூர் போகிறபோது ஒரு அம்மா, என் பொண்ணு பாம்பேயில் இருக்கிறா, பாயசத்தை அவளுக்கு ரொம்ப பிடிக்கணுன்னு என் கொடு அப்படின்னு வீடு தெரிஞ்சு ஒரு ஆள் கூட அனுப்பி எதிரில் இருக்கிற மலை மேலே ஏறி 10 நிமிஷத்தில் பாம்பேயில் போய் பாயசம் கொடுத்துட்டு 1 வாரம் இருந்துட்டு வர்றாரு அவர். இதெல்லாம் ஒரு பவர். இப்போ 700 வருஷத்துக்குள்ளேயே வாழ்ந்த ஒரு மகானுக்கே இந்த பவர் இருந்துச்சு. ஆதிசங்கராச்சாரியர் அவங்க அம்மாவுக்கு வாக்கு கொடுக்குறாரு, நான் சன்னியாசி ஆகிறதுக்கு நீ என்னை பெர்மிஷன் கொடுத்தியானா நான் எங்கே இருந்தாலையும் உனக்கு கொல்லி வைக்கிறதுக்கு வந்துடுறேன்ட்டு. இந்த அம்மா சாக போகிற தெரிஞ்ச உடனே டொயின்னு வந்து குதிக்கிறார். எப்படி குதிக்க முடியும்? ஆகாச மார்க்கத்தில் வர்றது. வந்துட்டு அவங்க அம்மா கொல்லியெல்லாம் வைக்கிறார். அதெல்லாம் வேறு கதை. இப்படி நம்முடைய புராணங்களில் நாம் பார்க்கிற சில கேரக்டர்ஸ் வந்து அந்த பவரை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருக்கும் அந்த பவர் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் அப்பர் சுவாமிகள். அப்பர் சுவாமி என்ன பண்ணுறாரு, கைலாசத்துக்கு போகணுன்னு கிளம்பி போயினேங்கிறாரு. அவரால் ஒரு லெவலுக்கு மேலே 80 வயசு ஆயிடுச்சு அவருக்கு. அப்போ அவர் தரையில் தவிழ்ந்து போகிறாரு. இப்போ ஒரு வைகுவதிக்குன்னா சிவபெருமான் வந்து கைலாசத்துக்கிட்ட தான். எங்கே போகிறேன்? நான் கைலாசத்துக்கு போகிறேன். இதெல்லாம் நடக்கிற வேலையா? கைலாசம் எங்கே இருக்குதுன்னு உனக்கு தெரியுமா? அப்படியே போகிற வழியில் நான் செத்து போகிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ சிவன் சொல்கிறார், இந்த குழா இருக்கு இல்லையா, இங்கே முழுகு அப்படிங்கிறாரு. ஒரு கண்ணை முடின்னு முழுகிறாரு. திடீர்னு பார்த்தாக்கா இதில் நிற்கிறார். கண்டேன் கண்டறியாதன கண்டேன்னு சொல்லிட்டு சிவனுடைய கோலத்தை திருவையாறில் பார்க்குறாரு. அவர் முழுகிறது காலாஸ்தியில், கைலாசத்துக்கு போவே இல்லை. ஆனால் அந்த கைலாச காட்சியை நம்ம ஊர் திருவையாறில் அவர் பார்த்தார். அந்த பாட்டை வர்ணித்து ஒரு பாட்டு எழுதியிருக்கார். காதல் மடப்பெணியோடும் மாதர் பிறை கண்ணியானை மலையான் மகளோடு பாடி போதொடு நீர் சுமந்தேத்தும் புகுவாரவர் பின் புகுவே. என்ன அர்த்தத்தில் சொல்கிறாரு? கைலாசத்துக்கு போக முடியாதுன்னா நீ பயப்படாத. சிவபெருமானை ஒழுங்காக கும்பிடுறவங்க உலகத்தில் இருப்பாங்க. அவங்க போகிற போது கைலாசத்தில் கேட்டு திறப்பாங்க. சந்தடில் சாக்குன்ற மாதிரி நான் அவங்க கூட ஒட்டிக்கிட்டு கைலாசத்துக்குள்ளே ஓடி போடுவேன் அப்படின்னு. நிறைய பேர் பார்க்கலாம், கூட்டம் இருக்கும். யாராவது ஒரு விஐபி இருப்பான், அவன் பின்னால் ஒருத்தன் தள்ளுங்க அப்படின்னு அவங்களே அவன் போயிடுவான். இவனுக்கு அவனுக்கு சம்மந்தம் இருக்காது. பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க, இவன் அந்த ஆள் கூட வந்திருக்கான்னு நினச்சிடுவாங்க. இதுதான் சந்தடில் சமாராதனைன்னு சொல்கிறது. அந்த மாதிரி அந்த உமையாளோடு அவர் இருக்கக்கூடிய விடையுறுப்பாக நின்ற காட்சியை பார்ப்பா. அந்த காட்சியை எங்கே பார்க்குறாரு? திருவையாறில் கண்டு அந்த மாதிரி முடிச்சிடுங்க. யாதும் சோடுபடான்னா நான் இவ்வளோ தூரம் நடந்து வந்த ட்ரேசஸ் கூட எனக்கு தெரியல, வந்துட்டேன் பாரு. யாதும் சோடுபடாதுன்னா நோ ட்ரேசஸ் ஆஃப் ஹேவிங் ட்ராவல்டு. ஐயார் அடைகின்ற போது, திருவையாறு அடைகின்ற போது காதல் மட பிடியோடும் களிறு வருவன கண்டேன். ஒரு பெண் யானை, ஆண் யானை. ஓகே, கண்டேன் அவர் திருப்பாதம் கண்டறியாதன கண்டேன். சிவபெருமானுடைய திருப்பாதம் இவருக்கு கிடைக்குது. கண்டேன் அவர் திருப்பாதம், பாத தரிசனம் இருக்காச்சு. பாதம் நல்ல விஷயம் தானே. ஏன்னா அப்பர் சுவாமி ஒரு சத்திரத்தில் படுத்துன்னு இருக்கார். அப்போ சிவபெருமான் ஒரு வயசான ஆளாக வந்து தன்னுடைய 2 பாதங்களையும் இவர் தலையில் உதைக்கிற மாதிரி காலை வச்சுன்னு படுத்துக்கிறாரு. இவர் ஏதோ தூக்கத்தில் கிழவன் இருக்கான் பாருன்னு இவர் திரும்பி படுத்துக்குன்னா அவரும் திரும்பி படுத்துன்னு காலை விழி வைக்கிறாரு. அதனால் இவருக்கு கிடைச்சது என்ன பெரிய விஷயம். பாதத்தில் அந்த இருக்கு இல்லையா தரிசனம், பாதத்தை கொடுக்குறது, தலைமையில் சாசாரத்தில் வைக்கிறது ஒரு குரு சிஷ்யனுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய, எல்லாருக்கும் கிடைக்காத மாதிரி தகுதி இருக்கணும்.
ஸ்ரீசாமியார் இருந்தார். அவர் படுத்துக்கின்னே இருப்பார். நம்ம கால்கள் பிடிச்சின்னு இருக்கோம் இல்லையா, அவர் என்ன பண்ணுவார், அந்த 2 காலையும் தூக்கி என் தலை மேலே வைப்பார். நம்ம கால் பிடிச்சின்னு இருக்கிற போது நமக்கு தெரியும் அது வந்து ஒரு விதமான பிளஸ்ஸிங்குன்னு நமக்கு தெரியும். இல்லைன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, தூக்கத்தில் ஏதோ உதைக்கிறாரா அப்படின்னு நினச்சின்னு இருப்பாங்க. அப்படிலாம் இல்லை, எல்லாத்துக்கும் காரண காரியங்கள் எல்லாம் இருக்கின்றன. இப்போ பாத மலர் மீது போத மலர் தூவி வழிபடும் அன்பர்கள் தம்பிரானே என்றார். பாதம் மலர்கள், திருப்பாத கமலங்கள்ன்றாங்க. போத மலர்னா பாட்டு. அந்த மாதிரி பாதத்தை நினைத்து பாடல்களை யார் பாடுகிறார்களோ அவங்களுக்கு ஆண்டவன் ஃப்ரெண்டாக இருப்பான், தம்புரான் தோழர் அப்படின்னு சுந்தரமூர்த்தினார் பேர். இது மாதிரி அனுபவித்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு விடைன்றது, ஒரு காலத்தில் இந்த பவர் இருந்த மகான்கள் நேரடியாக கைலாசத்துக்கு போனாங்க. அப்பர் சுவாமிக்கு வயசாச்சுங்கிறது ஒரு காரணம். ரெண்டாவது, அவருக்கு திருவையாறுலேயே இந்த தரிசனம் கொடுக்குற ஒரு பவர், அன்பு சாமிக்கு இருந்ததுனால அவருக்கு இங்கே தான் கிடச்சிது. அவர் கைலாசத்துக்கு போகல. இன்ஃபேக்ட் அவருக்கு கைலாசியை தாண்டலை. தமிழ்நாட்டுக்கு எல்லைங்கிற போது வடவேங்கடம் தென்குமரின்னுவாங்க. தெற்கு பக்கத்தில் கன்னியாகுமரி, வடக்கு பக்கத்தில் வேங்கடாதிபதி திருப்பதி. இவ்வளோதான் தமிழ்நாட்டு எல்லைகளாக இருந்த காலம் ஒன்று இருந்தது. அதனால் நிறைய பேருக்கு புரியாது. அவங்க ஏதோ கைலாசத்துக்கு விட்டாங்க அப்படி இப்படிலாம் நினைப்பாங்க. யார் எங்கேருந்து வந்தாங்களோ அங்கேருந்து போகிறாங்க. இவர் அப்பர் சுவாமி கணபூதங்களுக்கு தலைவராக இருந்தார் கைலாசத்தில். இந்த ராவணன் வந்தபோது இவர் சாம வேதத்தை பாடுன்னு ராவணனுக்கு ஐடியா கொடுத்தாராம். ஆனால் நந்தி பகவானுக்கு கோவம் வந்து இவர் சாபம் விட்டார், நீ ஏன் ரகசியத்தை சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதனால கூட அவர் கைலாசத்துக்கு போகாமல் இங்கேயே அந்த தரிசனங்கள் அவருக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கலாம். நான் அண்ணா நகர் வீட்டில் இருந்தபோது பூமணி அடிகளார்னு ஒருத்தர், அவர் மயிலாடி நாகர்கோவில் பக்கத்தில் இருக்கிற ஒரு பஞ்சாயத்து போர்டு தலைவராக இருந்தவர். அவருக்கு அந்த வேலை இதெல்லாம் வெறுத்து போய் சாமி ஆகிட்டார். அவர் சட்டு போட மாட்டார், ஒரு இடுப்பில் ஒரு வேஷ்டி கட்டின்னு இருப்பார். மெட்ராஸுக்கு வந்தாக்கா கபாலீஸ்வரர் கோயில் குளம்ல அங்கே தான் படுத்துன்னு இருப்பார். மிக நல்ல சிவனடியார். எங்கள் வீட்டுக்கெல்லாம் வருவார். அண்டு நல்ல நிலை, அவருக்கு ரொம்ப நல்ல நிலை. அவர் வந்து பகவதி பெருமாள் பிள்ளைன்னு நாகர்கோயிலில் இருந்த ஒருத்தர்கிட்ட சிவஞான போதம், சிவஞான சித்தியார் இதெல்லாம் முறைப்படி குருகுல வாசம் செஞ்சு பாடம் கற்றுக்கொண்டவர். அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு மனைவின்னா அவங்க குடும்பம் நடத்த மாட்டாங்க. இந்த அம்மா வந்து அவர் வந்து நாடார், இந்த அம்மா போத்தி. இந்த போத்தி கடைலாம் வைக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் மலையாளி பிராமின்ஸ்னு வச்சுக்கோங்க. திருச்செந்தூர் கோயிலில் உள்ள பூஜை பண்ணுறவங்களாம் போத்தி. அந்த மாதிரி அந்த அம்மா வந்து இவருடைய லெக்சரெல்லாம் கேட்டுட்டு, எனக்கு உங்கள் கூடயே பணி செய்துக்கிட்டு தொண்டு செய்துக்கிட்டு இருக்கணும்னு தோணுது அப்படின்னு. அவர் சரின்றார். 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. முறைப்படி சிவனடியார்களாக வாழ்கிறாங்க, குடும்பம்லாம் நடத்தலாங்க. அவர் திருச்செந்தூருக்கு வர்ற பக்தர்களுக்கெல்லாம் தண்ணி பந்தல் வச்சு எல்லாருக்கும் தண்ணி சப்ளை பண்ணுறது, காவடியில் போய் பிச்சை எடுத்துன்னு வந்து எல்லா ஏழை பசங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் அவர் சாப்பிடுவார். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் அவர் இருந்தார். அவருடைய தண்ணீர் பந்தலுக்கு பேர் அப்பூதி அடிகள் தண்ணீர் பந்தல்னு வச்சுருந்தார். அதுக்கு என்ன காரணம், ஒருவேளை அவர் அப்பூதி அடிகளாக இருந்திருக்கலாம், முதல்ல நமக்கு தெரியாது. இந்த அம்மா மெட்ராஸுக்கு வந்தால் எங்கள் வீட்டில் தான் தங்குவாங்க. அந்த மாதிரி நான் ஒரு தடவை எனக்கு காலில் என்னுடைய ஐயப்பன் கோயிலில் இருந்த சங்குனுடைய இது குத்திட்டு இந்த இடத்துல அப்படியே செப்டிக் ஆயிடுச்சு. அதனால் நான் வந்து நொண்டி தான் போவேன். அண்ணா நகர் 7 நார்த் மெயின் ரோட்லேருந்து அண்ணா நகர் வெஸ்ட் பஸ்ட்டு போக்கு ஒத்த காலில் நொண்டி தான் போவேன். என் வீட்டு வாசல்லே ஐயப்பன் கோயில் இருந்தது. அங்கேருந்து ஐயப்பன் தான் இங்கே மேலே உட்கார வச்சுருக்கேன். அப்போ நான் ஐயப்பன் கோயிலை சுற்றிட்டு போகிறேன். அந்த அம்மா நான் முதல்ல போயிட்டேன்னு நினச்சி கிட்டக்கிட்டு முன்னால் போயிட்டே இருக்காங்க அவங்க. அப்போ அவங்க என்னை பார்த்துட்டு, நீங்கள் முன்னாலேயே போயிட்டீங்கன்னு நினச்சேன், காலில் அடிபட்டிருக்கே எப்படி அப்படின்னாங்க. அவங்க நான் சொன்னேன், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் 2 காலும் தோன்றும் முருகா என்று ஓதுவார் முன்பு அப்படின்னு. ஒரு கால் நினைப்பேன், ஒரு தடவை நினைச்சான்னு அர்த்தம். நெஞ்சில் ஒரு கால் ஒரு முறை நினைத்தால் 2 காலும் தோன்றும், 2 காலும் வச்சுக்கணும், முருகா என்று ஓதுவார் முன்பு. முருகான்னு சொல்கிறவனுக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு சிரிச்சுக்கிட்டே சொன்னேன். ஒரு தடவை நான் திருச்செந்தூரில் சஷ்டிக்கு விரதம் இருப்பேன். அப்போல்லாம் இந்த 2வது பிரகாரம் இல்லை, இந்த செவுத்தில் ஒரு ஓட்டை இருக்கும், அங்கே காது வச்சா
ஓம் அப்படின்னு சத்தம் கேட்டுன்னு இருக்கும், கடல் அலைகள். அங்கே தான் உட்காந்துன்னு இருப்பேன். அந்த இடத்துல இந்த மாதிரி செவுத்தில் எருது மேலே சிவன் பார்வதி உட்காந்து இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பெயிண்டிங் இருக்கும். நல்லா ஒரு 6 அடிக்கு 4 அடியில் பெரிய பெயிண்டிங் இருக்கும். நான் தாடியெல்லாம் வச்சுன்னு சட்டு போடாத உட்காந்து இருக்கிறேன்னா அதை பார்த்த உடனே எனக்கு அந்த அம்மாவுக்கு எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கேன். அண்ணனுக்கெல்லாம் வந்திருக்காங்க. ஏன்னா அந்த கோலத்தில் பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரு கோவம், இதுக்கெல்லாம் என்ன விட, அதாவது நீ இவ்வளோ கஷ்டப்படுறேன்றது அவங்க நினச்சிக்கிறாங்க, இதுக்கெல்லாம் என்ன விட அப்படின்னாங்க. நான் சிரிச்சுக்கிட்டு விடை அவன் அப்படின்னு, சிவனுக்கு விடை ஒரு பாகன் எது மேலே உட்காந்துருக்காங்க. அதனால் என்ன விடன்னா வாட் இஸ் ஆன்சர் ஃபார் ஆல் திஸ் ட்ரபிள்ஸ்ன்னு அர்த்தம். விடை அவன் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். வாழ்க்கையில் ஒரு விட்டுக்குறை தொட்டுக்குறை இருக்கும். இதெல்லாம் திடீர்னு நம்ம மைண்டில் எப்படி வரும்? நான் என்ன தமிழ் வாத்தியாரா? ஒரு காலத்தில் பண்ணேன் அந்த வேலையை, அது தமிழ் தெரியுங்கிறதுனால பண்ணது. நான் தமிழ் வாத்தியார் இருக்கேன். அப்போது அந்தந்த கண்டெக்ஸ்ட்டுக்கு வேண்டிய நாலேஜ் இருக்கு இல்லையா, அது வரும். கல்வியெல்லாம் கற்பித்தாய் நின்பால் நேயம் காண வைத்தாய். முருகனை பார்த்து அருணகிரி சொல்கிறார், எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்தேன், எல்லாத்தையோட முக்கியமாக உன்னை லவ் பண்ணுறதுக்கு கற்றுக் கொடுத்தேன். ஏன்னா யாம் ஓதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பெற வேலைவா தந்ததினால், எல்லாம் அவனுக்கு தேவைப்பட்டது, அதனால் கற்றுக் கொடுத்தான் அப்படின்னு அர்த்தம். ஸோ பலவிதமான அனுபவங்கள் வாழ்க்கையில் வரும். தேடுவது உண்மை எனில் உண்மையில் அது கிடைக்கும். நீ உண்மையாகவே கடவுளை தேடினா எத்தனோ விதமான அனுபவங்கள் உனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கூட நான் ஏதோ ஒரு புக்கு படிச்சுன்னு இருந்தேன். அதில் ஹனுமத்தாசன் ஒரு ஆள், அவர்கிட்ட ஒரே ஒரு சிங்கிள் ஓலை. அவருக்கு ஒரு கைட்லைன்ஸ், அந்த ஓலையை பார்த்தா டார்ச் லைட் அடிச்ச மாதிரி அதில் எழுத்துங்க தெரியும், நீ எல்லாம் பார்த்தது தெரியாது. அவருக்கு அதுதான் கைட்லைன் மாதிரி. அதை எடுத்துக்கிட்டு அவர் ராகவேந்தர் எங்கெல்லாம் கூட்டின்னு போகிறார், மந்திராலயத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ராகவேந்தர் சம்மந்தப்பட்ட ஆஞ்சநேயர் கோயில், ராமர் கோயில், இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறார். அவருக்கு பலவிதமான அனுபவங்கள்லாம் வருது. அதாவது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸஸ் கம். அண்ட் இதெல்லாம் வீட்டில் வந்து சொல்கிறார். அவர் யாரும் நம்பவே மாட்டேன்றாங்க. அதாவது இவருடைய அனுபவங்கள் இவர் தான். வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இவருக்கு நான் இந்த மாதிரி ஆஞ்சநேயர் பார்த்தேன், இந்த மாதிரி வந்தார், முதல்ல வந்து ஒரு சின்ன பையனாட்டம் வந்தார், அதுக்கப்புறம் அவர் சொன்னார் நான் பிரகலாதனாக இருந்தேன். ராகவேந்தர் சொல்கிறாராம், நான் பிரகலாதனாக இருந்தேன், அதனால் முதல்ல உனக்கு சின்ன பையனாக தரிசனம் கொடுத்தேன், இப்போ பாரு நான் ராகவேந்தராக தரிசனம் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் தரிசனம் கொடுக்குறேன் அப்படின்னு வரிசையாக எக்ஸ்பிளைன் பண்ணினே போவார். ஒரு 4-5 வால்யூம் அது ஹனுமத்தாசன் சொல்லி. ஒரு காலத்தில் அவர் இப்போ உயிரோடு இருக்காரா எனக்கு தெரியாது. அந்த புக்கு யாரோ கொண்டாந்து கொடுத்தாங்க. நான் நினைக்கிறேன் பாரி கொடுத்தேன் என்கிட்ட முந்தானத்து. அதில் ஒரு புக்கு படித்தேன். அதில் இதெல்லாம் வருது, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸஸ், எக்ஸ்போசஸ். ஆனால் அவரவர் அனுபவம் அவர் தம்மை அறிவது. ஒருத்தருக்கு வர்ற எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் வரணும்னு ஒன்றும் கிடையாது. அவருக்கு வந்திருக்கு, அதெல்லாம் எழுதுறாரு, அது நம்புகிற மாதிரி தான் இருக்குது. மற்றவங்களுக்கு அவங்க வீட்டில் இருக்கிறவங்களே நம்பலை, ஆனால் அவரை பொறுத்த மாத்திரம் அதெல்லாம் உண்மையாக நடந்தது என்று அவர் நம்புகிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவங்கள் வரும். ஆன்மீகத்தில் நீ உண்மையான ஒரு தேடுதலோடு இருந்தாய் என்றால் உனக்கு கூட எல்லா விதமான அனுபவங்களும் வரும். என் வாழ்க்கையில் வந்து எல்லா அனுபவங்களும் தானாக வந்தது தானே. நான் என்ன இதுதான் எனக்கு வேணும், எந்த அனுபவத்தையும் நான் தேடினேன்னா எதையும் நான் தேடலை. நான் வந்து என்னுடைய ரூட்டில் போயிட்டே இருந்தேன். ஒவ்வொரு விதமாக மக்களை மீட் பண்ணுறோம், அவங்க வாழ்க்கையிலேருந்து சில பாடத்தை கற்றுக்குறோம் இல்லையா. இப்போது இந்த பூமணி அடிகளார் லலிதம் எடுத்து நம்ம சந்திக்கணும்னு இருக்குது, சந்திக்கணும். அது ஒரு கான்டாக்ட் இருக்குது. இப்போ இருக்காங்களான்னு கூட எனக்கு தெரியாது. எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு லிங்க் இருக்கும். இதுக்கு முன்பிறவியில் நமக்கு தொடர்புடையவர்கள், இல்லை இந்த பிறவியில் நம்மக்கிட்ட இருக்கிற ஆத்மாவுக்கு தொடர்புடையவர்கள் இங்கேனா இருந்தால் அவங்களால நம்ம சந்திப்போம். அதனுடைய போக்கில் எல்லாம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டே இருக்கும். ஸோ வாட் வாஸ் யுவர் கொஸ்டின்? அவங்க எப்படி போனாங்க? அதுதான் 2 வழி தான். ஒன்று அப்பர் சுவாமி ரூட்டு, சிவபெருமானே போகிறோம் பொது கிழமான்னு சொல்லி ஒரு இடத்துல முழுக்க சொல்லி இன்னொரு இடத்துல கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்தது. கைலாசத்துக்கு போன சில பேருடைய அனுபவங்கள்லாம் இருக்குது. அதில் ஒரு ஆள் கைலாசத்துக்கு போகணுன்னு போகிறாரு, அவரால் முடியல. அப்போ இதே மாதிரி தான் ஒரு ஆள் வந்து இந்த தண்ணியில் முழுகுன்றாரு, கைலாசத்தில் அவருடைய தரிசனம் கிடைக்குது. அவர் பேர் என்னமோ பாபா.
அன்ஸ்கிரி பாபா சம்திங் லைக் தட். அந்த மாதிரி அனுபவம் கிடச்சிங்க. இப்போ நாங்கள்லாம் இந்த பிறவிலேயே கைலாசத்தை ஒரு 11 தரிசனம் பண்ணியிருக்கேன் நான். அது எங்கே சைனாவில் ஒவ்வொரு தடவை போகிறதுக்கும் மினிமம் 1.5 லட்ச ரூபா செலவாகும். ஒரு 40 நாள் ஆகும். எல்லாம் நடந்து போய் எல்லாம் பார்த்து பலவிதமான அனுபவங்கள் கிடைக்கிது. இன்னும் சொல்லப்போனால் இந்த இன்னர் பரிக்கிரமான்னு ஒன்று இருக்குது கைலாசில். கைலாசம் எதுன்னா இது இப்படி வெளியிலேருந்து சுற்றின்னு வர்றது தான் எல்லோரும் பண்ணுறது. நாங்கள் இப்படி ஏறி இப்படி சுற்றின்னு வந்திருக்கோம் கைலாசத்தை. ஐஸ் இருக்கும்ல, நம்ம வெயிட்டுக்கு நம்ம பாடி அப்படியே உள்ளே போவோம். அதிலெல்லாம் தப்பிச்சு வந்தோம். அதனால தான் 2வது தடவை நான் அதை ட்ரை பண்ணலை. அப்படி போனால் என்ன, நீ ஐஸ்லேயே கிடக்க வேண்டியது தான் வரைஞ்சி போயிட்டு. அண்டு ஸோ இட்ஸ் எ ரிஸ்கி கேம். அனுபவங்களை தேடி போகிறது. வெள்ளைக்காரங்க எவ்வளோ பேர் கைலாசத்துக்குள்ளே என்ன தான் இருக்குதுன்னு பார்க்கணுன்னு ஒரு ஏரோப்ளேனில் கூட போய் பார்க்குறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே ஏரோப்ளேன் வந்து இழுக்குது பூமிக்கு அடியில். அதனால் பயந்துக்கிட்டு விட்டுட்டானுங்க. அண்டு ஒரு 20 அடி உயரம் இருக்கிற மனிதர்கள் சில பேர் அங்கே இருக்கிறது தான் சொல்கிறாங்க. நல்லா 20 அடி உயரத்தில் இருக்கிறது. அண்டு ஆந்திராவில் ஒரு ஆள், அவர் சின்ன பையனாக பத்ரி கேதாருக்கு போயிருக்காரு. அப்போ ஏதோ ஒரு உந்துதலில் அவர் கேதார்லேருந்து ஒரு இதுக்குள்ளே போயிடுறாரு. அங்கே ஒரு உயரமான ஆள் வந்து, இத்தனை நாள் நீங்கள் இருக்கலாம், இந்த மாத்திரையை போட்டுக்கோ, பசி எல்லாம் தூக்கம் வராதுன்னு சொல்லி அப்படியே போய் ஒரு குகையில் உட்காந்துடுறாரு. அந்த குறிப்பிட்ட நாள் வந்தோடனே இவருக்கு வந்தது. அப்போ அந்த ஆள் வந்து இவருடைய முடியை பிடிக்கிறாரு. அப்படியே ஆகாசத்தில் பறந்து வந்து எங்கேயோ இது இருக்கு இல்லையா, ஜோதிர்மட், அந்த மாதிரி ஒரு இடத்துல விட்டு போயின்னே இருக்கார். அவருடைய அனுபவங்களெல்லாம் அவர் டிவியில் போட்டிருக்காரு. ஃபேமஸ் அவர் ஆந்திராவில். அதுக்கப்புறம் வந்து இதில் ஏலூரில் ஒரு யூனிவர்சிட்டியில் சான்ஸ்கிரிட் வாத்தியாரெல்லாம் வேலை செஞ்சார். அமெரிக்கா அங்கே எங்கெல்லாம் போயிட்டு வந்துட்டுருக்காரு. அது மாதிரி போயிட்டு வந்தவங்களும் இருக்காங்க சில குறிப்பிட்ட இடங்களுக்கு. அதெல்லாம் இதுக்கு முன்பிறவைகள் எதுவும் கனெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா எல்லோரும் அந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போயிடுறாங்களா. அதனால் நான் கைலாசத்துக்கு போனது, பலவிதமான அனுபவங்களை கிடைச்சதெல்லாம் உண்மை தான். இப்போ சைனாக்காரன் அலோவ் பண்ணுறதில்ல. அதாவது ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு மேலே அங்கே போய்ட்டு அவங்க இறந்து போடுறாங்க. அண்ட் மூச்சு திணறி அந்த மாதிரி. அப்போது அவங்க ஃபோன் போட்டு இல்லை டெலிகிராம் அனுப்பிச்சா இவங்க கைலாசத்துலேயே அடக்கம் பண்ணிவிடுங்க, நாங்கள் அங்கே வர முடியாது இப்போ பண்ணிடுறாங்க. ஸோ கவர்மெண்ட்டு அவன் செலவில் அவன் பண்ண வேண்டியது இந்த இது வேலையெல்லாம். அதனால் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜ் அதெல்லாம் பார்த்துன்னு தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. இல்லைன்னா ஒரு காலத்தில் எல்லோரும் போயின்னு வந்துன்னு இருந்தாங்க, இப்போ அலோவ்டு இல்லை. அந்த மாதிரி ஒரு கஷ்டம்தான். கைலாச பயணன்றது விளையாட்டு இல்லை. நாங்கள்லாம் போனது இன்னும் கஷ்டம். இப்போல்லாம் எல்லோரும் ஒரு 12 நாளில் போயிட்டு வந்துடுறாங்க. நேராக இங்கேருந்து லக்னோவுக்கு போயிட்டு அங்கேருந்து பஸ்ஸில் போய் நேபாள் பார்டர்லேருந்து ஒரு ஃப்ளைட் எடுத்து சைனீஸ் பார்டரில் போயிட்டு அங்கே பஸ் வந்து நிற்கும். அதில் ஏறி மலை சுற்றி திருப்பியும் பஸ்ஸில் ஏறி திருப்பி இங்கே வந்துடுறாங்க. 12 நாளில் யாத்திரை பண்ண முடியும். அந்த காலத்தில் அதெல்லாம் இல்லை. நாங்கள் நடந்து போவோம், இல்லை குதிரையில் போகணும் அந்த மாதிரி. ஸோ ரொம்ப 40 நாள் ஆகும் போயிட்டு வர்றதுக்கெல்லாம். ரொம்ப கஷ்டம். பட் இட் வாஸ் ஆல் ஆர்கனைஸ் பை கவர்மெண்ட். குமாயூன் மண்டல் நிகாம் அப்படின்னு சொல்லி உத்தரப்பிரதேஷ் டூரிசம்காரன் இந்திய பார்டர் வரைக்கும் நம்மளை கூட்டின்னு போவான். அங்கே சைனாக்காரன் வருவான். அதுக்கு அவனுக்கு $500 கட்டணும். அந்த காலத்தில் ஒரு இடம் தக்லாக் கோட்னு இருக்கும், அங்கே கொண்டு போய் அவங்க நம்மளை தங்க வச்சு அங்கேருந்து கைலாசம் மானசரோவர் சுற்றி காட்டிட்டு திருப்பியும் கொண்டு வந்து விட்டுருவாங்க இந்தியன் பார்டரில். அதெல்லாம் ஒரு காலம். நிறைய கஷ்டமாக இருக்கும் சில நேரங்களில். அண்டு நீ ஒரு தடவை போகிற போது பங்கூட்டு சிற்கான்னு ஒரு ரூட் இருக்கும். அங்கே ஒரு 4000 படி நீ கிடுக்கிடுன்னு இறங்கி போயிடுவேன். ஆனால் திரும்பி வர்றபோது 4000 படி ஏறணும். ஜாதகம், கைரேகை, ராசிக்கற்கள், ஓலைச்சுவடி, இதில் எந்த கலையால் ஒரு மனிதனுக்கு 100% சரியான பலனை கணித்து சொல்ல முடியும்? எதையுமே ஒரு அனுமானமாகத்தான் சொல்கிறார்களே தவிர குறிப்பாக எதையும் சொல்வதில்லை. தங்களுடைய ஜாதகத்தை பார்த்து நாமக்கல் ஜோதிடர் இதுவரை சொன்ன பலன்கள் தங்கள் வாழ்க்கையில் சரியாக அமைந்தனவா? ஒவ்வொன்றா சொல்லிடணும். மணி சொன்னீங்கள்ல, மோதிரம் அதெல்லாம் சொல்கிறீங்க, அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நான் எதுவுமே போட்டுக்கிறது இல்லை. பாரு, நான் எதுவுமே வச்சுக்கிறது இல்லை. செயின் கூட போடுறது இல்லை.
அண்டு நிறைய பேருக்கு இதெல்லாம் நம்பிக்கை இருக்குது. அதாவது மோதிரம் அதில் கல் வச்சு போட்டுக்கிறது, இது பண்ணுறது அது பண்ணுறது, இந்த பிளானட்டுக்கு இந்த மாதிரி இதெல்லாம் அதில் ஒன்றும் பெரிய பலன்கள் இருக்கும்ன்றது எனக்கு நம்பிக்கை இல்லை. ஏன்னா நான் போடாத எல்லாம் தான் போட்டுக்கிறேன், நான் முதல்லாம் போட்டுக்கிறேன், அதில் என்ன பெரிய சேஞ்சு வரப்போகுது. அடுத்தது என்ன, ஜாதகம்ன்றது நீ பிறந்த டைம் கரெக்டாக இருந்து கணிச்சிருந்தாங்கன்னாக்கா ஒரு கோர்ஸ் ஆஃப் ஈவெண்ட் உன் லைஃப்பில் இருக்கும். ஏன்னா உடம்புல 9 ஓட்டைக்குது, 2 2 4 2 6 7 மலம் மூத்திரம் போது 2 9. ஸோ நீ பிறக்கிற போது இந்த 9 ஓட்டைகள் வழியாக 9 கிரகங்கள் ஒன்றை கனெக்ட் பண்ணிக்குது. அதுதான் ஜாதகன்றது. ஸோ சயின்ஸ் அது. உன்னுடைய சிஸ்டம், இதுக்கு பேர் என்ன, பிண்டம், அதுக்கு பேர் அண்டம். ஸோ த 9 planets ஆர் கனெக்டிங் வித் யுவர் இன்டர்னல் 9 holes. அப்போது ஒரு மேக்ஸி மினிங்கிற மாதிரி ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ உங்கள் வீட்டில் டிவி இருக்குது, 8 மணிக்கு டாயின்னு செய்திகள் வாசிப்பதுன்னு வருதோ இல்லையா. அப்போ ஒரு சேட்டலைட்டுக்கும் வீட்டு டிவிக்கும் ஒரு கனெக்ஷன் வச்சு ஒன்றரை வச்சா 2 வேலை செய்யுது 8 மணிக்கு. அந்த மாதிரி இந்த 9 ஓட்டைகள் நம்ம உடம்புல இருக்குது, அது வழியாக 9 கிரகங்கள் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறது உண்மை தான். இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஒரு கிராமங்கள்லாம் ஒரு குழந்தை பிறக்குது யாருன்னா ஆயா தான். இப்போ தான் எல்லாம் மெட்டர்னிட்டி ஆஸ்பத்திரிக்கு போகிறாங்க. அந்த காலத்தில் யாரோ அந்த ஊரில் இருக்கிற ஒரு மருத்துவ வச்சு தான் பண்ணுவான். ஸோ டைம் கரெக்டாக சொல்லியிருக்க மாட்டாங்க, எந்த டைம் என்னங்கிறதெல்லாம் இவங்க சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால் இஃப் தி ஹாரோஸ்கோப் ஹஸ் பீன் ரியலி 9:31 குழந்தை பறிச்சு 9:31 ஜாதகம் போட்டால் கரெக்டாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. தோராயமாக இந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் நர்ஸ் சொன்னது இந்த மாதிரிலாம் பார்த்தா ஜாதகங்கள் சில நேரத்தில் பலிக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அண்ட் வேறு என்ன கேட்டேன், கைரேகை மாறிக்கிட்டே இருக்கும். அதாவது ஒரே கைரேகை பர்த்லேருந்து டெத் வரைக்கும் இருக்காது. அது உங்கள் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வாழ்க்கையில் மாறப்போகிற அனுபவங்களுக்கு ஏற்ற மாதிரி, அந்த பிளானட்ரி கன்சலேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரேகைகள் மாறிக்கினே இருக்கும். அதனால் அதை உனக்கு அந்த நேரத்துக்கு பலன் பார்க்குறதுக்கு வேணால் உதவுமே தவிர இதெல்லாம் இருக்காது. இவன் என்னுடைய ஒரே பேரான மைந்தன் என்று இவனை அடையாளம் தெரிந்து கொள்ளும்படிக்கு நான் என் கையை முத்தரித்து அனுப்புகிறேன், பைபிளில் கூட வருது. கைரேகையை ஒத்துக்கிறவங்கலாம் இருக்காங்க. அதை பற்றி நிறைய அந்த காலத்தில் சீரியோ, நம்ம ஊரில் கூட வித்வான் லக்ஷ்மி, இந்த மாதிரி எவ்வளோ அந்த ஆராய்ச்சிகளில் இருக்கிறவங்கலாம் இருக்காங்க. பட் இட் ஹாஸ் லிமிட்டேஷன்ஸ் அக்கார்டிங் டு யுவர் ஃபிசிக்கல் சேஞ்சஸ் ஆஃப் தி பிளானட்ஸ் அண்ட் ஃபிசிக்கல் பாடி. அது இருக்குது. இந்த பேரெல்லாம் நம்மளாக வைக்கிறது தான். அதாவது நேமியாலஜி எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் ஒரு வகையில் காமர்ஸ். இந்த வாஸ்து இதெல்லாம் ஒரு காலத்தில் பாசிபிள். இன்றைக்கி அவன் மல்டி ஸ்டோரி ஃப்ளாட்டு கட்டின்னு உக்காந்துக்கிறான். இதில் ஈசான்ய மூலையில் கிச்சனு, அந்த மூலையில் பாத்ரூம்லாம் நடக்கிற வேலையா. ஃப்ளாட்டு கட்டுறவன் அவன் வசதிக்கு எவ்வளோ ஃப்ளாட் மேக்ஸிமம் கட்ட முடியும் தான் கட்டுவான். எல்லாருக்குமே வடகிழக்கு திசையில் இது வரணும், தென்மேற்கு திசையில் அது வரணுன்னா நடக்கிற வேலையே இதெல்லாம். அதனால் அதுவும் இன்றைக்குள்ள சிஸ்டத்தில் ஒரு சிட்டி லைஃப்பில் பாசிபிள் கிடையாது. வேறு என்ன கேட்டேன், ஓலைச்சுவடி. இந்த ஓலைச்சுவடிகள்ன்றது அதாவது வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், அகஸ்தியர்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் அவங்களது கிடையாது. ஒரு கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் ஸ்கூல் ஆஃப் தாட்ஸ். பரத்வாஜ ரிஷியினுடைய எஜுகேஷனல் ப்ராசஸில் வந்த குடும்பங்கள், அகத்திய ரிஷியில் வந்தது, இப்படி தான் அதுக்கு அர்த்தம். அவங்களே எழுதியிருக்காங்க, நீ தப்பாலாம் நினைக்க தேவையில்லை. இட்ஸ் நாட் பாசிபிள். நிறைய பேர் அப்படி நினச்சின்னு இருக்காங்க இல்லையா. இப்போது ஒரு வம்ச விருஷம்னு ஒரு சினிமா வந்தது. அதில் சங்கராபரணம் சாமி ஐயர்கரில் சாஸ்திரி, அவர் ரொம்ப ஆர்த்தடாக்ஸு. அதனால் அவர் தன் மகன் வேறு ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதை பார்த்துட்டு முடியாதுன்னு இருக்காரு. ஸோ அந்த குடும்பத்தில் இப்படி போயிட்டே இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆளாக. திடீர்னு ஒரு நாள் அவங்க வீட்டு அட்டக்கங்கிறாங்க இல்லையா, அதில் பார்க்குறாரு. பார்த்தா இந்த சங்கராபரண சாஸ்திரிகளுடைய அப்பா எழுதி வச்சுருக்காரு, நான் 4 நாள் வெளியூர் போனபோது ஒரு பாகவதர் எங்கள் வீட்டில் தங்கினான், அவன் என் ஒய்ஃப் கூட தப்பாக நடந்துக்கிட்டான், அதனால் இந்த வம்ச விருஷம் என்னோட அழிஞ்சு போச்சு
அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு மேலே அந்த ட்ரீ கிடையாது. இல்லைன்னா முன்சாமி ராமசாமி இவருக்கு எத்தனை பொண்ணுங்க எத்தனை பசங்க இப்படி போடுறது தான் ஃபேமிலி ட்ரீன்னு சொல்லி. ஸோ அதை பார்த்த உடனே இந்த சங்கரபுரண சாஸ்திரிக்கு கொஞ்சம் மனசு மாறிட்டு அவங்க லவ்வை என்கரேஜ் பண்ணுவார். அதுதான் குலகௌரவம்னு கூட தமிழில் வந்த சினிமா. இப்போ யாருக்காவது தெரியுமா இல்லையா எப்படியெல்லாம் வந்து கல்யாணம் எத்தனை ஒரு இப்போ திடீர்னு உன்னை கேட்டால் உன் தாத்தா பேர் வரைக்கும் தெரிஞ்சாவே அதிசயம். உன் கொள்ளு தாத்தா இதெல்லாம் யாருக்காவது தெரியுமா இல்லையா? அதனால் இன்றைக்குள்ள சூழல்களில் இதெல்லாம் பாசிபிள் இல்லை. அண்டு இந்த நாடிகள்ங்கிறது என்னென்னா அந்த மாதிரி ஒரு பாரம்பரியமாக குடும்பங்களில் மெயின்டைன் பண்ணப்பட்ட ஓலைச்சுவடிகள். அந்த காலத்தில் ஜாதகம்லாம் இல்லை, ஈவன் பாட்டுங்கள்லாம் இல்லையா, சிலப்பதிகாரம் அதெல்லாம் கூட ஓலையில் தான் எழுதியிருந்தாங்க. ஏன்னா அப்போ பிரிண்ட் மீடியெல்லாம் கிடையாது. ஒவ்வே சாமிநாதையரும் கிவா ஜெகநாதனும் மாட்டு வண்டி கட்டினும் ஊராக போய் உங்கள் வீட்டில் ஏதாவது இருக்குதா உங்கள் வீட்டில் எதாவது இருக்கான்னு கேட்டு அதையெல்லாம் சேலரிச்சு போனதை தவிர மற்றதெல்லாம் தொகுத்து போட்டது தான் நீங்கள் படிச்சுருந்துக்கிற தமிழ் இலக்கியங்கள்லாம். ஓலை சுவடிகளும் அப்படி தான். எல்லாருக்கும் எல்லா ஓலை சுவடிகளும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இருந்த சில ஓலை சுவடிகள் சரஸ்வதி மகா லைப்ரரியில் இருந்திருக்கு ஒரு காலத்தில். இந்த ஜெர்மன்காரங்க இந்த மாதிரி ஆளுங்க இங்கேருந்து ஆளுங்களையும் கூட்டின்னு போயிட்டு ஓலைகளையும் வாங்கிட்டு போய் அதில் அவங்களுக்கு வேண்டிய மாதிரி பல விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்கன்றது ஒரு ஃபெய்த்து. ஈவன் இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யா 2 பேர்கிட்ட இருக்கிற பல விஞ்ஞானங்கள் இங்கேருந்து கொண்டு போய் ஜெர்மன்காரன் மூலமாக ஜெர்மன் ஈஸ்ட் ஜெர்மன் வெஸ்ட் ஜெர்மன் வச்ச போது கம்யூனிஸ்ட் ஒன்று கேபிட்டல் ஆகிடுச்சு இல்லையா, அப்படி போனதுன்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகள் இந்த வைத்தீஸ்வரன் கோயிலுங்கிற ஊரில் ஒரு செட் ஆஃப் ஃபேமிலிஸ் இருந்திருக்காங்க. இன்றைக்கி அவங்க ஜப்பானு அமெரிக்கா லண்டனில் கூட இருக்காங்க, எல்லா ஊர்லேயும் இருக்காங்க. இந்த ஓலைச்சுவடிகளில் ரொம்ப நேர்மையாக காசுக்கு ஆசைப்படாமல் சொல்கிறவங்க இருந்தாங்கன்னா அதுக்கு ஒரு பவர் இருக்குது. இவங்க என்ன பண்ணுவாங்க, காசு லௌகிகம் இல்லையா, அதனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கரெக்டாக படிச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் இருக்கிறத படிச்சுட்டு கொஞ்சம் சேர்த்துக்குவாங்க. இந்த நூல் படிக்கிற ஆளுக்கு நீ எவ்வளோ ரூபா கொடுக்கணும் அப்படின்னெல்லாம் சேர்த்துக்குவாங்க. இவங்களுக்கு வேண்டிய மாதிரி இத்தனை கோல்டு காயின் கொடுக்கணும், இல்லை இந்த மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணணும்னு ஏதாவது சேர்த்துக்குவாங்க இவங்க. இங்கே மயிலாப்பூரில் விநாயகர் நகர்னு ஒன்று சிவன் கோயில் கபாலீஸ்வரர் கோயில் பேக் சைடு அங்கே ஒருத்தர் இருந்தார். அவர் பேர் நல்ல குருந்தப்ப சுவாமிகள். பிறப்பால் அவர் மறவர். அவர் உத்தரகோசம் மங்கைன்னு ஒரு கோயில்கிட்ட உட்காருக்கும் போது ஒரு மரத்தடியில் அவருக்கு ஒரு ஓலை கிடச்சிது. இதை நீ எடுத்து டெய்லி கருட தரிசனம் கிடச்சா தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவர் படிச்சுருந்தார் கொஞ்ச நாள். அது நல்லாவே ஓடி இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தெரியல. அவருடைய அதுக்கு அடுத்து வந்த லைஃபு நமக்கு தெரியாது. பராசர ரிஷி நாடின்னு ஒன்று இருந்து பண்டல வெங்கட்டைய நாயுடு ஸ்ட்ரீட்டில் ஐசோஸ் கிட்ட ஒருத்தர் இருந்தார். அவர் ஐன்ஸ்டீன் கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்தார். அவர்கிட்ட சான்ஸ்கிரிட்டில் இந்த ஓலை இருந்தது. ரொம்ப நல்லா படிப்பார், சீட்டிங்கெல்லாம் பண்ண மாட்டார். நாடி நடராஜ் சர்மா அவருக்கு நிறைய தடவை படிச்சிருக்காரு, எனக்கும் படிச்சிருக்காரு. நம்ம அலெக்ஸ் சித்தர் இல்லை, அவரையும் கூட்டின்னு போனேன் நான் ஒரு தடவை, அவருக்கும் வந்துச்சு. நீ ரொம்ப பெரிய ஆள், 7 வருஷம்தான் இன்னும் பாக்கி இருக்கும் உன் லைஃப்பில், அதுக்குள்ளே நீ நிறைய உனக்கு தெரிஞ்ச விஷயங்களெல்லாம் புக்காக எழுது அப்படின்னா அவர் எழுதலை. அது ஒரு பாயிண்ட்டு. எனக்கு அவர் என்ன இருக்கா, ஓஷியாட்பூரில் பிருகுநாடி என்று ஒரு ஓலை இருக்கிறது. எம்ஜிஆர் கருணாநிதியை விட்டு பிரிந்தபோது வித்வான் லக்ஷ்மணன் அங்கு சென்று எம்ஜிஆருக்காக பிருகுநாடி படித்தார். திண்டுக்கல் இடைத்தேர்தல் வரும், அதில் மாயத்தேவர் என்பவரை நிறுத்தி வெற்றி பெற்று எம்ஜிஆர் அரசியலில் முன்னேற்றம் அடைவார் என்று கணிப்பு வந்தது. அந்த பிருகுநாடியில் சிவசங்கர் பாபாவை பற்றி, இவர் சாக்ஷாத் சிவபெருமான், இந்த மனித உடலுக்குள் ஆகாசத்திலிருந்து சிவனுடைய ஜோதி இறங்கிவிட்டது என்று வந்தது. இந்த அமெரிக்கா சீனிவாசன் போய் படித்தான். அவர் அமெரிக்காவில் இருக்கார் இப்போ கூட. அதில் இவரே தான் சிவபெருமான் சொல்லி, சிவசங்கர் பாபா தான் சிவபெருமான் சொல்லி இங்கே அம்ஜிக்கரைக்கிட்ட ஒரு ஆளுகிறார் முருகேசன் சொல்லிட்டு படி, அதுலேயும் வந்துச்சு. இவர்தான் குரு, இவர்தான் சிவபெருமான், அவரே பெரிய ஆள், அவரை பற்றி நீ என்னிடம் கேட்கிற? இவரால் பல பேர் வாழ்கிறார்கள், இவரால் பல பேர் நன்றாக இருக்கின்றனர். ஆனால் ஊருக்கு இவரோட மகிமை புரிய மாட்டேங்குது.
இவருக்கு திவ்ய ஸ்ருதி குறை வராது, உன் குருவுக்கு ஒன்றும் வராதுன்னு சொல்லு. சிறந்த ஆசான், மதிப்பிற்குரிய மனிதர், நல்லா இருப்பார்னு சொல்லு, ஒன்றும் குறை வராதுன்னு சொல்லு. இவரே குரு, நாமெல்லாம் சிஷ்யன், இவர் மகான். சனி பெயர்ச்சி தீர்ந்தாலே நல்லா ஆகிடும். குருவுக்காக சிஷ்யன் பார்க்க வந்திருக்க. அந்த வேர்ல்டில் வந்து தான் நடராஜ சர்மா சொன்னேன் இல்லையா, அவர் 1980s என் வீட்டுக்கு கூட வந்திருக்கார். வந்து இன்றைக்கி பரமாச்சாரியாருடைய ஆராதனை, அவருக்காக நான் வலை எடுத்தேன். அதில் நான் உனக்கு இந்த பகலாமுகி மந்திரத்தை கொடுக்கணும்னு உத்தரவாயிருக்கு வான்னு சொல்லி அவரே வீடு தேடி வந்து அந்த பகலாமுகி மந்திரம் கொடுத்தார். பகலாமுகின்றது பஞ்சாப் ஹோஷியார்பூர் இல்லையா, அந்த ஏரியா ஜுவாலாமுகி பகலாமுகின்னு அங்கே இருக்கிற அம்பாளுடைய இது. ஸோ அந்த மந்திரம்லாம் கொடுத்தார். அவர் வேலை படித்தார், அதில் இதெல்லாம் வந்துச்சு. உன் முற்பிறவியில் துர்கை குலதெய்வம், இப்பிறவியிலும் அவள் அருள் உன்னுடன் பரிபூரணமாக இருக்கிறது. நீ நியம நிஷ்டைகளோ மந்திர தந்திரங்களோ வேத வியாக்கியானங்களோ செய்யாமலேயே மிகப்பெரிய யோகிகளும் அடைய முடியாத அருளை கோயில் குளம் சுற்றியே அடைந்து விட்டாய். இப்பிறவியில் சாக்ஷாத் தெய்வமே உன் குரு, மனிதன் அல்ல. மகாபைரவர் சித்தநாதர் அனுகிரகம், அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி. மகாபைரவர் சித்தநாதர்னா யார்? ஐயப்ப சாமி. ஸோ அவரும் நீயும் ஒன்றுன்னு அர்த்தம். அவரே உன் கையில் இருக்கிற மாதிரி என்னன்னா அவரும் நீயும் ஒன்று அப்படின்னு. தெய்வ கட்டாட்சத்தின் பலனை நித்தியமும் அனுபவிப்பாய், அற்புதங்களை தரிசிப்பாய். சித்திகள் உண்டு, ஆனால் சந்நியாசி இல்லை. தென்பகுதியில் சிவசமாதி அடைந்த மகாயோகியின் அனுகிரகம் கிடைக்கும். சிவசக்தி லீலைகளை அனுபவிப்பாய். ஸ்கந்தநாதனுடைய குகை சம்பந்தமாக பல தரிசனங்கள், பூமியில் பாதாளத்தில் சித்தனால் மறைத்து வைக்கப்பட்ட சிலாமூர்த்திகள், உனக்கு பூர்வ ஜென்ம வாசனையால் லீலைகள் தரிசனமாகும். யோகினி மாதா அனுகிரகத்தால் மகா கணபதியின் பல வடிவங்கள் மூடிய சிலைகள் வைத்த இடங்களை காட்டும். மலைவாழ் ரிஷிகள் தரிசனம். உனது வாழ்க்கை ஆசிரமம் ஏற்காத சந்நியாசி வாழ்க்கை. லோகக்ஷேமத்திற்கான தர்ம பிரவேசம். உனது மனுஷ சரீரமே தவிர அமானுஷ சக்தி உண்டு. வன பர்வத சஞ்சாரத்தால் ஆத்ம லாபம். திருவண்ணாமலை மகாக்ஷேத்திரத்தின் மகாசக்தி சுவாமிநாதன் உன்னுடன் மனுஷனுக்கு மனுஷன் பேசுவது போல் பேசுவான். அன்றிலிருந்து அமிர்தத்தால் மழை பெய்தது போல் உனது வாழ்க்கை மாறிவிடும். புது மனிதனாக மாறுவாய். லௌகீகத்தில் இருப்பது போல் தோன்றினாலும் புத்தி எப்போதும் அமானுஷத்தில்தான் இருக்கும். தெய்வீக காரியங்களில் உனக்கே அறியாமல் ஆக்கர்ஷிக்கப்படுகிறாய். நிதர்சனமாக தெய்வீக விஷயம் நடைபெறும். சாக்ஷாத் தெய்வமே வழிநடத்தி செல்லும். பூர்வ ஜென்ம வாசனையினால் தர்மத்தை தவிர இதர விஷயங்களில் உனது புத்தி போகாது. மலை மீதுள்ள யோகினி மாதா சித்தியாகிற போதுதான் உனக்கு அனுகிரகம் பலமாக வரும். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் மகாத்மாவான சித்த புருஷனால் மறைத்து வைக்கப்பட்ட இடத்தை காட்டி பிரகாசிக்கச் செய்யும். பூர்வ ஜென்மாக்களில் வன பர்வத ஆசிரமங்களில் இருந்து தவத்தை மேற்கொண்டதன் பலனாக பழனி, சிதம்பரம், விருத்தாச்சலம் போன்ற இடங்களில் மறைக்கப்பட்டுள்ள தெய்வீக ரகசியங்கள் உன் மூலமாக பிரகாசப்படுத்தப்படும். வன பர்வதத்தில் மகாகுரு அனுகிரகம் பரிபூரணமாக ஏற்படும். ஜன்ம ஜன்ம சந்நியாசி சமான யோகம், பிறர்க்கான வாழ்க்கை, பரிபூரண பூர்வ ஜென்ம வாசனை, தெய்வீக சம்பந்தம் விடாது. சண்முகநாதனது அனுகிரகம் 1000 மடங்கு விருத்தியாகிக் கொண்டே இருக்கும். சாதுக்கள் சங்கமமும் யோகிகள் சகவாசமும் தான் எப்போதும். புராதன அனுபந்தத்தால் வன பர்வதங்கள் மலைகளில் அதிக அனுகிரகம். சிதாகாச சமமான வன்னியாச்சல அருணாச்சலத்தில் ஜூலை 1, 1989 அன்று வியத்தகு முறையில் தெய்வ சத்தங்கள் காதில் ஒலிக்கும். தெற்கே சித்த சிரேஷ்டரான போகரால் மறைத்து வைக்கப்பட்ட மூர்த்திகளின் இடத்தை அடையாளம் காட்டும் 9 விதமான நவபாஷாணத்தால் ஆன மூர்த்திகள். ஆச்சரியத்தக்க முறையில் ஜாதகருக்கு இந்த மகாபாகியம் காத்திருக்கிறது. ஜாதகர் மூலமாகத்தான் சித்த புருஷர்களால் சிருஷ்டிக்கப்பட்ட தண்டபாணி மூர்த்திகள் வெளியாகும். சந்தேகமில்லாமல் நல்ல புகழ் ஸ்தாபிக்கப்படும். தர்மாத்மா என்று உலகம் முழுவதும் புகழடைவாய். அதில் அதேமாதிரி இங்கே தாம்பரத்துக்கிட்ட ஒரு ஆள் அரவிந்த் சாமின்னு பேர்,
அந்த வரல 3 பாயிண்ட்டு மெயின். ஏதோ ஒரு அவதாரம் இருக்கு. அவதாரத்தினுடைய நிலை. ரீசெண்டாக 1 இயர்க்குள்ளே படித்தது அதில் வருது சிவசங்கர் பாபா ஏதோ ஒரு அவதாரம்னா இன்கார்னேஷன் ஆஃப் காடுன்னு அர்த்தம். அவதாரத்தினுடைய நிலை. தெய்வமோ சித்தரோ தேவரோ ஏதோ ஒரு அவதாரம். இவருக்கு இந்த பிறப்பு, அதுக்கு ஒரு சரீரம், அந்த சரீரத்தில் இவர் இருக்கார். அது எல்லாமே தெரிய வரும். இவர் யாரு என்னங்கிறத இவர் தன் சீடருக்கோ தன் சார்ந்த யாருக்கோ தன் கருத்துக்களை சொல்லிட்டு கிளம்பிடுவார். தேவர்கள் சித்தர்கள் எல்லாம் வந்து பார்ப்பாங்க, காட்சி கொடுப்பாங்கன்னு இருக்கு. இவருடைய தவ நிலையின் பலனாக தவம் இருந்து வரம் வாங்கினாங்க இல்லையா, அந்த வார்த்தையின் அர்த்தம் என்னன்னா, நம்ம புராணத்தில் படிக்கலையா, தவம் இருந்தான் ராவணன், சிவன் காட்சி கொடுத்தார், வரம் பெற்றான் அப்படின்னு. அந்த மாதிரி இவர் வரம் வாங்குவார். 86 வயது வரை கவலை இல்லை. ஒரு கண்டத்திலிருந்து மீண்டுடுவார். அப்புறம் 10-12 வருஷம் இருப்பார். பல கோயில்களை நிர்மாணிக்கக்கூடிய வேலை இவருடைய கடமையில் இருக்கு. அதை செய்வார். தான தர்மங்கள் செய்வார். பெரிய ட்ரஸ்ட் அமைத்து அதன் மூலமா செய்வார். நிறைய பேருடைய ஆதரவு கிடைக்கும். இவருக்கு இந்த பிறப்பு ஜீவசமாதி. அது எப்பங்கிறது அவருக்கே தெரியும். அது அவர் முடிவு பண்றது தானே. அடுத்த பிறவி பயணம் என்னன்னு அவருக்கு தெரிய வரும். அதனால அவர் ஜீவசமாதிக்கு போவார். அந்த உத்தரவு அவருக்கு கிடைக்கும். அந்த ரகசியம் அவருக்கு தான் தெரியும். அதை நாம சொல்ல முடியாது. அவருக்கு ஒரு உத்தரவு வரும். அது வந்தவுடனே தானே கிளம்பிடுவார். மாதிரி நீங்கள் வரைக்கும் 100 இது வேலை படிச்சிருப்பாங்க. நான் எங்கேயும் போனதில்லை. எங்கேயோ போகிறாங்க, பசங்க படிச்சுடுறாங்க, டேப் பண்ணுறாங்க, அதெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாத்துலேயும் இந்த மாதிரி தான் வரும். எனக்கு பர்சனலாக வந்து இது பர்சனல் சைடை பற்றிலாம் ஒன்றும் வராது. டிவைன் பர்சன் இந்த வேலைக்காக வந்திருக்கா, அந்த வேலைக்கு வந்திருக்கா, இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு உலகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் வரும். ரீசெண்டாக கூட எவ்வளோ பேர் படிச்சுன்னு இருக்காங்க. அந்த எயில் சொன்னாருன்ட்டு எயில் ஓடி போயிட்டாங்க. எயில் சொன்னாருன்ட்டு கும்பகோணத்தில் எங்கேயோ போய் படித்தாங்க பேர். பல தெய்வங்களையும் இந்த இடத்திலேயே அமரச் செய்திருக்கிறீர்கள். எல்லா தெய்வங்களுமே இந்த இடத்தில் இருக்கு. அதற்கு பல ஆலயங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். அதோடு இல்லாமல் பாபாவிடம் தெய்வங்களும் தன்னுள்ளேயே பேசக்கூடிய ஆற்றல் என்பதும் உண்டு. சிவனாக இருக்கட்டும், பெருமாளாக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், ஹனுமனாக இருக்கட்டும், எல்லா தெய்வங்களுமே தங்களுக்குள் அமர்ந்து பேசக்கூடிய சக்தி உங்களுக்கு உண்டு. எல்லா தெய்வங்களும் பேசி அதையே உபதேசமாக சொல்லக்கூடிய ஆற்றல் உண்டு. தெய்வத்துக்கு நிகரான சக்தி, தெய்வீக ஆற்றல் எல்லாம் உண்டு. முடிவா என்ன சொல்றாங்கன்னா, யாருமே நம்ப முடியாது. அது மாதிரி ஆச்சரியப்படத்தக்க ஆற்றல் என்று முனிவர் சொல்றாங்க. இது மாதிரி சக்தி யாருக்கும் கிடைக்காது. உங்ககிட்ட கிடைச்சிருக்குன்னா இது மிகப்பெரிய விந்தை. இது படைப்பின் ஆற்றல். போன பல பிறவிகளில் கூட தெய்வ சக்தி, தெய்வ ஆற்றல் நிரம்ப உண்டு. அதோடு இல்லாமல் போன பல பிறவிகளில் ஆன்றோனாகவும் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உதாரணத்திற்கு ஆதிசங்கரர், ராமலிங்க அடிகளார், ஷிரடி பாபா போன்ற பல ஆன்றோர்களாகவும் நீங்கள் அவதாரம் எடுத்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார். உங்களெல்லாம் எவ்வளோ ஹையாக ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ஒரு ஷிரடி பாபா, ஒரு ராமலிங்க அடிகளார், அதுக்கப்புறம் ஆதிசங்கர், இவங்களெல்லாம் அதுவாக இருந்தது நான் தான் வருது ஓலையில். நானாக சொல்கிறேன். இதெல்லாம் இருந்தது இவர் தான் அப்படிங்கிற மாதிரி தான் வரும். எல்லாத்துலேயும் அப்படி தான் வரும். அதனால் இதெல்லாம் நடக்கிற போது நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க. அண்டு இட்ஸ் நாட் ஃபார். கூடிய சீக்கிரம் இதெல்லாம் நடக்கும். ஒரு பெரிய அளவுக்கு உலகத்தில் எல்லோரும் முடிஞ்சுக்குவாங்க. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி பாரதிதாசனுடைய சன்னா கிராண்ட் சன்னா அவர் என்ன அந்த ஓலையில் என்ன சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி அதில் தான் வந்தது. சிவசங்கர் பாபா தான் பிள்ளையார் கேது. அதனால் அந்த 10 வரி மாத்திரம் படி. கேது இவருக்கு ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். 2 பக்கமும் உட்கார்ந்து இருக்கக்கூடிய சனி, குரு, சுக்கிரன் நல்லா மறுபடியும் நல்லா வசதி வாய்ப்பு, வாழ்க்கை குறைவில்லாமல் எல்லாமே வரும். கேது ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து எல்லாத்தையும் வரவழைக்கும். அதே மாதிரி ஒண்ணுமில்லாத இடத்திலிருந்து ஞானத்தையும் வரவழைக்கும். அந்த கேதுதான் இவர். அவர் என்ன இவர் தான் பிள்ளையாரு அப்படின்னு
இதுக்கு முன்னாடி வந்திருக்கு. குடியாத்தத்தில் ஒரு ஆள் சகாதேவ நாடின்னு 4 வரும். ஆய்வுறுங்கால் அன்னை கர்ப்பம் கண்டிட சிவசக்தி ஆண்டு மாலவன் பொறிந்திட்ட முதன்மை அவதாரம் நீயே ஆகி அவனிதனில் அவதரித்தாய். அம்மாவுடைய கர்ப்பத்தில் இருக்கிற போதே நீ சிவன், சக்தி, பெருமாள் 3 சேர்ந்த முதன்மை அவதாரம்னா விநாயகன், அதுக்கு மேலே தலைவன் இல்லைன்னு அர்த்தம். அப்படி தான் உலகத்தில் நீ பிறந்த அப்படின்னு வரும். எல்லாம் ஒரே விஷயத்தை தான் திருப்பி திருப்பி சொல்கிறாங்க. இப்போ நாடியெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், மகான்கள் கண்டெம்பரரி டைமில் இருந்தாங்க இல்லையா, எல்லாரும் கூட அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் see. ஓகேவா? குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா, குறை ஒன்றும் இல்லை கண்ணா, குறை ஒன்றுமில்லை கோ